ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மேனகா பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே நல்லா இருக்கேன். இப்போ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்படி வளர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான். எதுக்கு ஃபஸ்ட் எடுத்ததையுமே நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்லை. நான் குழந்தையிலேருந்தே மாமாட்ட தான் வளர்ந்தேன். மாமாட்ட வளர்ந்தேன் அப்படிங்கிறப்ப அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசுங்கிறப்ப அப்பா இறந்துட்டார். அப்பாவோட மூஞ்சியவே நான் பார்த்ததில்லை இது நான் வரைன்னு. அம்மா வந்து 12 வயசுங்கிறப்ப இறந்துட்டாங்க. 12 வயசு வரையும் அம்மாட்ட தான் இருந்தேன். அம்மா ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அம்மா இறந்துட்டாங்க. என்னை வளர்த்துனது பூரா மாமா தான் வளர்த்துனாங்க. எங்கள் மாமாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், அப்பையும் மாமாவுக்குமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவோட பிறந்த ஊர் வந்து பழனி. அம்மாவோட கூட பிறந்தவங்க வந்து 3 மாமா 2 அக்கா இருக்காங்க. அப்பாவோட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 2 தம்பி 1 அக்கா இருக்காங்க. அப்பா தான் ஃபஸ்ட்டு. அவங்க ஈரோட்டில் இருக்காங்க. அம்மா கொடுத்த ஊர் வந்து ஈரோடு. அவங்க ஈரோட்டில் இருக்காங்க. அப்பா அம்மா ஈரோட்டில் தான் இறந்தாங்க. 2 பேருமே ஈரோட்டில் தான் இறந்தாங்க. அப்புறம் அப்பா வந்து எப்படி இறந்தாருன்னா டிபியில் இறந்துட்டார். அப்பா சின்ன வயசில் அப்பாவோட மூஞ்சி தான் பார்க்கலன்னு சொன்னாங்க. டிபியில் இறந்துட்டார். அம்மா வந்து மாரடைப்பில் இறந்துட்டாங்க. இப்போ தான் பக்கம் போடுவாங்க. அப்போ மாரடைப்பில் வந்து இறந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து மாமா தான் வளர்த்துனார். படிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணார். அவரால் முடியல. அவரும் முடிஞ்ச அளவுக்கு என்னமோ முயற்சி பண்ணார். ஆனால் அவரால் முடியல. எனக்கு வயசு மீறிடுச்சு. அவரும் நான் புள்ள படிக்கட்டும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணார். அதுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி கடன் தான் அவருக்கு சொல்லணும். தாயில்லாத பிள்ளைய எடுத்துகிட்டு வந்து வளர்த்துறாங்க அப்படிங்கிறப்ப அங்கேயே விட்டுட்டு வர சூழ்நிலையில் நிறையா பேர் இருக்காங்க. அப்படி இல்லை, என் தங்கச்சி பொண்ணை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் என்னைய கூட்டிகிட்டு வந்து வளர்த்துனார். அப்புறம் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் நானும் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜ் ஏறி வர்றக்குள்ளே ஒரு லைஃப்பை வந்து நம்ம அது வந்து எப்படின்னா காசு பணம் இருக்கிறவங்களுக்கு வந்து அது லைஃப் வந்து மேலுக்கு வந்துடுவாங்க. ஒரு பணங்காசு இல்லாத இடத்துல ஒரு தாய்தாப்பன் இல்லை. பணங்காசு இல்லாதவங்க கூட 2வதுங்க. தாய்தாப்பன் இல்லாதப்போ ஒரு பொண்ணு மேலுக்கு வரணும்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது எனக்கு தான் அது தெரியும். நான் அந்த லைஃப்பெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். அம்மா இறந்ததையுமே அப்புறம் மாமா கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்து மாமா ஸ்கீமில் சேர்த்து விட்டார். படிக்க முயற்சி பண்ணால் படிப்பு வந்து வயசு மீறிடுச்சுன்ட்டான். அப்புறம் ஸ்கீமில் இருந்தேன். குறிஞ்சி ஸ்பின்னிங் மில்லுன்னு சொல்லிட்டு இடையன்கிணறுல ஒரு ஊரில் ஸ்கீமில் இருந்தேன். 4 வருஷம் இருந்தேன். 4 வருஷத்துல இருந்துட்டு அப்புறம் மாமா கொண்டு வந்து இங்கே இருந்தாங்க. நான் தான் எந்த ஊருன்னு சொல்லிட்டு உடுமலைப்பேட்டை இங்கே வந்து இருந்தேன். இங்கே வந்து இருக்கிறப்ப நான் இவரை நெல்லுக்கு திரும்பி அங்கேருந்து வந்து நான் நெல்லுக்கு வேலைக்கு போனேன். ஆனால் நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்கள் மாமாவை மட்டுமே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகுது. நான் எப்படி மேரேஜ் பண்ணேன் என்னங்கிறது பார்ட் 2ல் பார்க்கலாம் நீங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.